சாநிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோலுமிட்டேற்றும் தேவபிதா இந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சியடைகிலேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பல காரியங்கள், மனம் பதறுகிற சூழ்நிலைகள், பல காரியங்கள், பயப்படுகிற சூழ்நிலைகள், பல காரியங்கள், திடனற்று போகிற சூழ்நிலைகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கடினமான பாதைகளின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறதான கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றார், மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் பாதுகாத்து உங்களுக்கு விரோதமாக மனம் பதறுகிற சூழ்நிலைகளை உருவாக்குகிற, உங்களுக்கு விரோதமாக பயப்படுகிற சூழ்நிலைகளை உருவாக்குகிற, உங்களுக்கு விரோதமாக உங்களை திடனற்று போகிற சூழ்நிலைகளை உருவாக்குகிற பொல்லாத சத்துருடைய சகல சதி திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து, கர்த்தர் அவருடைய கிரிகளுக்கு தக்கதாக பதிலளிக்கும்படி, கர்த்தர் வந்து உங்களை இரட்சிக்கும்படி, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, தளர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். தள்ளாடி போயிருக்கிற எல்லாவித சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிப்போம். சகலவற்றிலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து, நமக்காக கர்த்தர் யுத்தத்தில் நின்று நமக்கு ஜெயத்தை பெற்று தருவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.